தனுஷ். விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராரண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருத்தாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 10 to 13 4 ஸ்லோகங்கள் பலஸ்ருதியோடு சேர்த்து இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கோம். இந்த உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தை மொத்தம் 13 ஸ்லோகங்கள். இதுவரை நாம 9 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த கடைசியா பார்த்த 9வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது நமசிவாபியாம் ரதவாகனாபியாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பௌர்ணமி போன்ற அந்த முகத்தை உடையவர் அவ 2 பேருமே. மேலும் அவருடைய முகங்கள்ல இருக்கக்கூடிய கண்கள் சூரிய சந்திரனை போல அக்னியாகிய கண்களுடன் அவ அந்த தேர்ல ஏறி போயின்னு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த பார்வதி சங்கர பார்வதிபியாம் அந்த உமா மகேஸ்வரனுக்கு அடியனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான பொருளை தரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம 10வது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து மொத்தம் 4 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்லோகம் நம்பர் 10 பாருங்க, என்ன ஸ்லோகம் அது? நம சிவாபியாம் ஜடிலந்தராபியாம் ஜராமிருதிப்யாம் ச விவர்ச்சிதாபியாம் ஜனார்தனாப்ஜோத் ஜனார்ஜனாத்போத்பவ பூஜிதாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் ஜடிலந்தராபியாம் ஜராமிருதிப்யாம் ச விவர்ஜிதாபியாம் ஜனார்தனாப்ஜோத்பவ பூஜிதாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் ஜடிலந்தராபியாம் ஜராமிருதிப்யாம் ச விவர்ஜிதாபியாம் ஜனார்ஜனாப்ஜோத்பவ பூஜிதாபியாம் நமோ நமः சங்கர பார்வதிபியாம் இப்போ
ஜடாமுடியுடன் கூடியவர். ஜட்டில ஜட்டிலந்தராபியாம் என்ன அர்த்தம்னாக்கா, ஜடை அணிந்து, ஜடை முடின்னு சொல்லக்கூடிய இந்த ஜடை முடி அணிந்து. இப்ப நமக்கு பொதுவா ஜரா, ஜரானா அந்த வயதான தன்மை, மூப்புன்னு சொல்லுவா இல்லையா, அந்த வயதான தன்மைக்கு ஜரான்னு பேர். மிருதுபியாம் ச, அதாவது மரணமே இல்லாதவர். அவர் எப்பேற்பட்டவர்? ஜரா மிருதுபியாம் ச, அவருக்கு இந்த மூப்பு, அத வயது அப்படிங்கிறதும், அதே மாதிரி மரணமில்லாதவரும் இருக்கக்கூடியவர். அது மாத்திரமில்ல, மேலும் என்ன சொல்றா பாருங்கோ, ஜனார்தனாப்ஜோத்பவ பூஜிதாபியாம் விவர்ஜிதாபியாம். இந்த விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களால வழிபடத்தக்கவருமான, பிரம்மாவும் சரி விஷ்ணுவும் சரி மற்ற தேவர்களும் சரி இவரை வணங்குகிறார்கள். இந்த உமா மகேஸ்வரகான்னு சொல்லக்கூடிய பார்வதி பரமசிவனை யார் யாரெல்லாம் வணங்குறா அப்படின்னாக்கா, விஷ்ணு பிரம்மா மற்ற தேவர்களால வணங்கக்கூடியவர்கள். பூஜிதாபியாம், அப்பேற்பட்ட அவர்கள் இருவர்களுக்கு அந்த சங்கர பார்வதிபியாம், அந்த சங்கரனுக்கும் பார்வதிக்கும் அடியனுடைய நமஸ்காரம் நமஸ்காரம். ஜடாமுடியுடன் காணப்படக்கூடிய இருவர்கள். மேலும் ஜராமிருதிபியாம் ச விவர்திஜாபியாம், இந்த வயதுன்னு சொல்லக்கூடிய மூப்பு, மரணமில்லாதவரும் அப்பேற்பட்ட நிலையை உடையவருமான, மேலும் ஜனார்தனாப்ஜோத்பவ பூஜிதாபியாம், விஷ்ணு பிரம்மா மற்ற தேவர்களால் வழிபட்டவருமான இந்த சங்கர பார்வதிபியாம், இந்த உமா மகேஸ்வரன் அவர்களுக்கு அடியனுடைய நமோ நமஹா, அவர்களை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 10வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நமசிவாபியாம் ஜட்டிலந்தராபியாம் ஜராமிருதிபியாம் ச விவர்ஜிதாபியாம் ஜனார்தனாப்ஜோத்பவ உஜிதாபியாம் நமோ நமஹா சங்கர பார்வதிபியாம். அப்பேற்பட்ட அந்த உமா மகேஸ்வரனுக்கு அடியனுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறதாக இந்த 10வது ஸ்லோகம் மூலமா தெரியப்படுத்துறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 11. என்ன ஸ்லோகம் அது பார்க்கலாம். நம சிவாபியாம் விஷமேக்ஷணாபியாம் வில்வச்சமாதமல்லிக தாமமிருத்யாம் शोभावती शांत पतीश्वराभ्याम् नमो नमः शंकर पार्वतीभ्याम् नमो नमः सारी नमः शिवाभ्याम् शमेक्षणाभ्याम् बिल्वच्छदाम् मल्लिकदाममृद्भ्याम् शोभावती शांत पतीश्वराभ्याम् नमो नमः शंकर पार्वतीभ्याम् नमः शिवाभ्याम् शमेक्षणाभ्याम्
बिल्वच्छद दाम सारी मल्लिकदाममृद्भ्याम् शोभावती शांत नमो नमः शंकर पार्वतीभ्याम् அதாவது விஷமேக்ஷணாபியாம் என்ன எதை குறிக்கிறதுனாக்கா மூன்று கண்களை உடையவர் திரிநேத்திரதாரின்னு பேர். சிவனுக்கு என்ன பேரு? திரிநேத்திரதாரி. நேத்திரம்னா கண்கள். எம்பெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு. அந்த மூன்றாவது கண் என்ன அப்படின்னாக்கா நெற்றிக்கண். அதனால முக்கண்ணன்னு பேர். மூன்று கண்கள் உடையவர் விஷமேக்ஷணாபியாம். அது மாத்திரமில்ல, இந்த பில்வம் அப்படின்னா என்னன்னாக்கா பில்வ இதழ், மேலும் மல்லிகா, மல்லிகானா மல்லிகை, இந்த மாலைகளால பில்வத்தாலையும் பில்வ இதழாலையும் மல்லிகை மலராலையும் மாலை அணிந்தவர், தரித்தவர் அர்த்தம். பில்வச்சதா மல்லிகா தாமமிருத்யாம். என்ன அர்த்தம்னாக்கா பில்வ இதழ் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இலை. அந்த பில்வ இலையில என்ன பண்ண, பில்வாஷ்டகம்னே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததானது என்னதுன்னு பார்த்தாக்கா பில்வம். அந்த பில்வ இதழ்களால் ஆன மாலை, மல்லிகைகளால் ஆன மாலை, அப்பேற்பட்ட மாலைகளை தரித்தவர். அது மாத்திரமில்ல, சோபாவதி சாந்த வதீஸ்வராபியாம், அழகு அமைதி இதனுடைய நாயகர்களாக திகழ்கிறார்கள் அவர்கள் இருவர்களும். அமைதி, சோபாவதி சாந்தவதீஸ்வராபியாம். சோபானா பியூட்டி, அழகு, மேலும் சாந்தம்னா அமைதி. இந்த அழகு அமைதி இல்லையா, இவற்றின் நாயகர்களாக இருக்கலாம். ஈஸ்வராபியாம், அமைதிக்கு தலைவர், அதே மாதிரி அழகுக்கு தலைவர். இவர்கள் இருவர்களையும் சேர்த்துதான் சொல்றார், பிரிச்சு சொல்றதே இல்லை. இந்த ஸ்லோகம் முழுக்க அந்த இருமை டியூயல் அப்படிங்கிற திவச்சனத்தை பிரதானமா பயன்படுத்தியிருப்பார் இந்த ஸ்தோத்திர பாடத்தின் மூலமாக. அதனால விசேஷமக்ஷணாபியாம் நம சிவாபியாம் மிருத்பியாம் சோபாவதி சாந்த வதீஸ்வராபியாம், அப்படி இருக்கக்கூடிய சங்கர பார்வதிபியாம், அப்படி மூன்று கண்களை உடையவரும் பில்வ இதழ் மற்றும் மல்லிகை மாலை இவற்றை தரித்தவரும் அழகு மற்றும் அமைதி இவற்றிற்கு நாயகர்களாக திகழ்கின்ற அந்த சங்கர பார்வதிபியாம் உமா மகேஸ்வரன் அவர்கள் இருவர்களுக்கு நமோ நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லக்கூடிய ஒரு தாத்பரியத்தை கொண்ட 11வது ஸ்லோகம். ஸ்லோகம் என்ன? நம சிவாபியாம் விசமேக்ஷணாபியாம் பில்வச்ச தா மல்லிக தாமமிருத்யாம் சோபாவதி சாந்த வதீஸ்வராபியாம் நமோ நமஹ சங்கர பார்வதிபியான்னு இருக்கக்கூடிய 11வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 12. 12வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். பாருங்க. நம சிவாபியாம் பசுபாலகாபியாம் ஜகத்ரஹி ரக்ஷண समस्त देवासुर पूजिताभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां नमः शिवाभ्यां पशुपालकाभ्यां
जगत्रयी रक्षण बद्धहृद्भ्यां समस्त देवासुर पूजिताभ्यां नमो नमः पार्वतीभ्यां नमः शिवाभ्यां पशुपालकाभ्यां जगत्रयी रक्षण बद्धहृद्भ्यां समस्त देवासुर पूजिताभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्यां பாருங்கோ இந்த லோகத்துல பரமாத்மா அவர்தான். ஜீவாத்மான்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான ஜீவராசிகளையும் குறிக்கும். அப்படி ஜீவாத்மாவாகிய பசுக்களை பாதுகாப்பவர் இல்லையா? ஜீவாத்மாவாகிய பசுக்களை பாதுகாக்கக்கூடியவர் யாரு? சுவாமி. அதனால எப்படி சொல்றார்? பசுபாலகாபியாம், பசுனா சதுஷ்பாத பசவஹா இல்லையா? அது மாத்திரமில்ல, ஜகத்ரயி ரக்ஷண பத்த ஹிருத்யாம். ஜகத்ரயி, ஜெகத்னா இந்த உலகம், மொத்தம் 3 உலகங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 உலகங்களையும் பாதுகாப்பவர் ஜகத்ரயி. 3 விதமான உலகங்களை பாதுகாக்கக்கூடியவர், காக்கக்கூடியவர். அதிலேயே தான் அவருடைய மனமானது லயிச்சிருக்கும். அதனால பத்த ஹிருத்யாம், ஜகத்ரயி ரக்ஷண பத்த ஹிருத்யாம். இந்த 3 உலகங்களையும் காக்கிறதுல மனம் வைத்திருப்பவர். தன் மனதை அதிலேயே தான் செலுத்துவாராம். அது மாத்திரமல்ல, சமஸ்த தேவாசுர பூஜிதாபியாம், அனைத்து தேவர்களா இருக்குல்ல, சமஸ்த தேவாக, தேவர்கள் அசுரர்கள் எல்லாராலும் பூஜிதாபியாம் போற்றப்பட்டவருமான சங்கர பார்வதிபியாம், அந்த சங்கர பார்வதியருக்கு நமோ நமஹா, அடியனுடைய நமஸ்காரம் நமஸ்காரன்ற மாதிரி தெரியப்படுத்துறார். அதாவது பசுபாலகாபியாம், இந்த ஜீவாத்மாக்களாகிய பசுக்களை பாதுகாப்பவர். ஜகத்ரயி ரக்ஷண பத்த ஹிருத்யாம், 3 உலகையும் காப்பதில் மனதை செலுத்தியவர். சமஸ்த தேவாசுர பூஜிதாபியாம், அனைத்து தேவர்கள் அசுரர்களாலும் பூஜிதாபியாம் போற்றப்பட்டவர்களுமான சங்கர பார்வதிபியாம், அந்த உமாமகேஸ்வரன் சொல்லக்கூடிய சங்கர பார்வதியர்களுக்கு நமோ நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரன்ற மாதிரி இந்த 12வது ஸ்லோகமா தெரியப்படுத்துறார். நம சிவாபியாம் பசுபாலகாபியாம் ஜகத்ரயீ ரக்ஷண பத்தஹிருத்யாம் சமஸ்த தேவாசுர பூஜிதாபியாம் நமோ நமஹா சங்கர பார்வதிபியாம். இப்படியாக இந்த 12வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 13, பலஸ்ருதி. எந்த ஒரு ஸ்தோத்திரமும் முடியும் பொழுது கடைசியில பலஸ்ருதி இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த ரீதியில இப்ப இந்த ஸ்லோகத்துல பலஸ்ருதி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ஸ்தோத்ரம் த்ரிசந்தியம் பார்வதிபியாம் பக்த்யா பठेत द्वादशकं नरूयः सर्वसौभाग्य फलानि
புங்கே சதாயுராந்தே லோகமேதி ஸ்தோத்ரம் த்ரிசந்தியம் பார்வதீभ्याम् भक्त्या पठेत् द्वादशकं नरूयः सर्वसौभाग्य फलानि भुङ्क्ते तथायुरान्ते लोकमेति स्तोत्रं त्रिसन्ध्यं पार्वतीभ्याम् भक्त्या पठेत् द्वादशकं नरूयः सर्वसौभाग्य फलानि भुङ्क्ते तथायुरान्ते लोकमेति அருகோ இந்த சிவபார்வதீபியாம் நமஹா அப்படிங்கிற இந்த தொடருடைய, ஏன்னா நம்ம 12 ஸ்லோகங்களா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம இருக்கிறது பலஸ்ருதி. எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதுக்கு நிச்சயமா பலனா அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. பலன் இல்லாம எந்த ஒரு காரியத்தை முட்டாள் கூட பண்ண மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவபார்வதி உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, அதுல கடைசியில் என்ன முடியுது, சிவபார்வதிபியாம் நமஹா அப்படிங்கிற தொடரை தொடர்ந்து எல்லா ஸ்லோகங்களுமே பார்த்திருக்கும். அப்படி 12 பத்தியங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம். பத்தியம்னா என்ன அப்படின்னாக்கா, அதாவது பத்தியம்னா ஸ்லோகம், 4 அடிகளை கொண்டது ஸ்லோகம்னு பேர். எப்படி திருக்குறள் 1.25 அடியோ அந்த மாதிரி 4 அடி 4 பாதங்களை கொண்டது ஒரு ஸ்லோகம். அப்படி 4 அடிகளா இல்லாம இருந்தா அது பேர் கத்தியம்னு பேர். அப்படி இந்த ஸ்தோத்திரம்னாலே அது பத்திய ரூபமா தான் இருக்கும், ஸ்லோக ரூபமாக தான் இருக்கும். அப்படி இந்த 12 பத்தியங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை இல்லையா பக்தியா பட்டேத். எப்போ? திரிசந்தியம். திரிசந்தியம்னா 3 வேளை, காலை மதியம் சாயங்காலம். இப்படி 3 வேளைகளிலும் படிப்பவர் எப்படேத், பக்தியா எப்படேத், ஸ்ரத்தையா படிக்கணும். படிக்கக்கூடிய விஷயத்தை ஸ்ரத்தையா எவன் ஒருவன் படிக்கிறானோ, எப்போ? திரிசந்தியம். எதை? ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியா பட்டேத். யாரு அப்படின்னாக்கா நரோ யஹா, அது எந்த மனிதனா இருந்துட்டு போட, நரகான மனிதன், யஹா எவன் ஒருவன், எந்த ஒரு மனிதன் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியா பட்டேத், ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் படிக்கிறானோ 3 வேளைகள் திரிசந்தியம், அவனுக்கு சர்வ சௌபாகிய பலானி இல்லையா, அனைத்து விதமான எல்லா விதமான சௌபாகியங்களையும் அனுபவிப்பான். சகல சௌபாகியம் சகல சம்பத்தும் அவனை வந்து சேரும். அப்படி எல்லாவித சௌபாகியங்களையும் அனுபவித்து சதாயுராந்தே, எது சொல்ற? சதமானம் பவதி. அப்போ சதம்னா 100, 100 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவில் சிவலோகமேதி, அந்த சிவலோகத்தை எய்துவார், அடைவார், உன்னதகதியை அடைவான்னு சொல்றான். இப்படியாக இந்த ஸ்தோத்திரத்தை பலஸ்ருதியானது அமைஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம் திரிசந்தியம் சிவபார்வதீபியாம் பக்தியா பட்டே துவாதசகம் நரோ யஹா சஹா சர்வ சௌபாகிய பலானி புக்தே சதாயுராந்தே சிவலோகமேதி. இப்படியாக இந்த பலஸ்ருதியானது அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த குறுகிய நாட்கள்ல 4 வகுப்புல இப்படி ஒரு சின்ன ஸ்தோத்திர பாடத்தை நாம எடுத்துட்டு அதை நாம பூர்த்தி பண்ணியிருக்கோம். அடுத்த வகுப்பு எப்போ என்ன நடத்த போறோம் அப்படிங்கறத நாம உங்களுக்கு குரூப்ல மாமா மூலமா அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ நாம எடுத்துன இந்த உமா மகேஸ்வர ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரமானது இன்றைய தினத்தோட பூர்த்தியாருது. அடுத்த வகுப்புல என்ன ஸ்தோத்திரம் எப்ப ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம குரூப்ல உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். தாசம். தன்யவாதாக.